ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா ரெசிபி. நாம் இன்னைக்கு ரொம்ப டேஸ்டான பாகற்காய் மெழுகு புரட்டி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, உங்களுக்கு கேரளா ரெசிபி பிடிக்கும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். அதற்கு ஒரு 1/4 கிலோ பாகற்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை 2 தடவை நல்லா கழுவிட்டு விதையெல்லாம் நீக்கிட்டு சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கிடலாம். இனி ஒரு பாத்திரத்தில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதும் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சிருக்கிற தேங்காய் துண்டுகளை இதில் சேர்த்துக்கிடலாம். இது 1/4 முடிக்கும் கொஞ்சம் கம்மியான தேங்காய். தேங்காய் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கிடலாம். தேங்காய் கோல்டன் ப்ரௌன் ஆனதும் ஒரு பெரிய வெங்காயம், 10 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கிடலாம். உங்களுக்கு பாகக்காய் கசப்பு பிடிக்காதுன்னா பாகக்காய் வெட்டினதுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் புளி தண்ணியில் நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிடலாம். வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் ஆனதும் 1 டீஸ்பூன் க்ரஸ்டு சில்லி சேர்த்துக்கிடலாம். உங்ககிட்ட க்ரஸ்டு சில்லி இல்லைன்னா 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கிடலாம். இல்லைனா 2 வத்தலை நல்லா இடிச்சும் சேர்த்துக்கிடலாம். இனி வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கிடலாம். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நாம் வெட்டி வச்சுக்கிற பாகக்காவை இதில் நம்ம சேர்த்துக்கிடலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட வாட்ஸ்அப் குரூப்புக்கு ஷேர் பண்ணுங்கள். இனி இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு மூடி வச்சு மூடி ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுக்கிடலாம். 5 நிமிஷம் ஆனதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கிடலாம். உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துற வேண்டாம். ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கிடலாம். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பொறுமையாக வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு 20 நிமிஷம் ஆனதும் பாகக்காய் எல்லாம் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. எல்லாம் நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே கேரளா ரெசிபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.